பராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ சீசன் 37 ஆமா. எதை பத்தி பேச போறோம்? இந்த சீசன் நம்மளை சுற்றி எங்க பார்த்தாலும் போருக்கான ஆயத்தம் அல்லது போரினுடைய தாக்கம். இதுதான் 2 பெரிய மாசத்துக்கு அளவு. முன்னாடி ரிப் அமெரிக்கன் ஹெஜிமனி அப்படின்னு தொடங்கணும். அதுல இருந்து போர் ஆமா பத்தி தான் நம்மளும் பேசுறோம். ஆமா. அந்த போருடைய ஒரு உச்சபட்ச அஹ், நடவடிக்கை வெறியாட்டங்கள்லாம் கடந்த 10-20 நாளா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ம் அதுலயும் நம்ம போன எபிசோடு வரைக்குமே கூட பேசியிருக்கோம். போர் சம்பந்தமா தான் பேசணும். ஃப்ரீடம் பத்தி பேசும்போது கூட. ஸோ அதுல இப்போ மனிதன் இத்தனை ஆண்டு காலம், ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஏதோ ஒரு வகையில ஆஹ், கல்வி வழியாகவோ, ஆன்மீகத்தின் வழியாகவோ, அரசியல் கருத்துக்கள் வழியாகவோ பண்பட்டுன்னு வரான் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம நம்புறோமோ அதே அளவுக்கு அது போதலை. ஸ்டில் அது போதலை அப்படிங்கிறத அப்பப்போ வெளிப்படுத்துற விதமா தான் சில விஷயங்கள் நடக்குது. அதுவும் குறிப்பா இந்த வருஷம் நடந்திருக்கிறது கடந்த சில டிகேட்ஸ் நடக்காத விஷயமா இருக்கு. ட்ரம்ப்புடைய முடிவுகள் வழியாகவும் மிடில் ஈஸ்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பாலஸ்தீனா இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைனா இருக்கட்டும், ஏன்னா 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு அதை வேற கொண்டாடுறாங்க இப்போ. ரஷ்யா ம் உக்ரைனு அப்படி இந்த கடந்த கொரோனாவுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கக்கூடிய விஷயமாவே நான் இதை பார்க்குறேன் நான். ம் அவங்களுடைய ஃபைனான்சியல் டிசாஸ்டர் தொடங்கின இடம் இப்போ, எப்படி பெருநிறுவனங்கள் நிறைய வீழ்ச்சி அடைஞ்சதோ அதே மாதிரி பெரிய பெரிய பிக் பாஸாக இருந்த நாடுகள், அரசமைப்புகள், அரசர்கள் வந்து அதுல இருந்து அதனுடைய பேக் ஃபயராக தான் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பிளாய்டேஷனை நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. 2019-20க்கு பிறகு உருவான உலகன்றது ஒரு ரீஷேப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் போய் இன்னும் வேகப்படுத்தி சம்பாதிக்கணுன்ற கட்டாயத்தில் நிறைய கோளாறு பண்ணுறாங்கன்னு தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நடக்கக்கூடிய இந்த 5 ஆண்டு கால மாற்றங்களோட என்னுடைய அப்சர்வேஷன் இது. சரி, போரும் வந்துருச்சு. அதனால ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இது வரைக்கும் நம்ம கடந்து வந்த அறிவெல்லாம் நிராகரிச்சிடலாமா? மனிதன் அமைதி பத்தி பேசுனதா இருக்கட்டும், அறிவியலா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இதெல்லாம் மொத்தத்தையும் நிராகரிச்சுட்டு இதெல்லாம் எதுவும் பயனளிக்கல அப்படின்னு டிஸ்கார்ட் பண்றதா? இல்ல எந்த அளவுல பயனளிச்சதுனால இந்த போருடைய ஒரு மோசமான சூழல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கா? இதெல்லாம் இன்னும் பேசப்படாத கேள்வியா இருக்கு. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காலையில ஒரு செய்தி, சன் நியூஸுடைய நியூஸ் கார்டு ப்ளஸ் டெக்ஸ்ட், போஸ்ட் டெக்ஸ்டும் இருக்கு, நியூஸ் கார்டு இருக்கு. ஈரானுக்கு பணம் வழங்குவதை இந்தியா நிறுத்தி கொண்டது அப்படின்னு ஆரம்பிச்சு, ஆனா உள்ள நீங்க போய் படிச்சீங்கன்னா அங்க ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நம்ம ஒரு ஒரு கொஞ்சம் பணம் தரதா கமிட் பண்ணியிருக்கிறோம். ஒரு சம் அமௌண்ட், எத்தனையோ $1,000,000 நம்ம கமிட் பண்ணிருக்கோம். அது கொடுத்து முடிச்சிட்டோம். இதுக்கு மேல அதை ஆட் ஆன் பண்ண விரும்பலங்கிற கருத்தை பார்லிமெண்ட் தெரிவிச்சிருக்கு. இதான் நியூஸ் ஆக்சுவலா. அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த போர் சூழல்ல அந்த நியூஸை எப்படி எழுதியிருக்காங்கன்னா, ஈரானுக்கு வந்து இனிமே பணம் கொடுக்க மாட்டோம், அதிரடி, சரவெடி அப்படின்னு. இ- இது பல வருஷமா நடக்கிற சாதாரண ஒரு பார்லிமெண்டரி ப்ராசஸ் இது. அது அந்த போர் சூழல்ல ஏதோ இந்திய அரசாங்கம் அந்த போருக்கு எதிராக இதை பயன்படுத்திக்கிட்ட மாதிரியும் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை அந்த விஷயத்துல. இப்ப தரேன்னு சொன்ன காசை தந்து முடிச்சிட்டாங்க நேத்தோட அப்படின்னு அர்த்தம். அந்த ஆமா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவ்வளவுதான். இல்ல, அது இந்த சாபார்னு சொல்லிட்டு அந்த பைப்லைன் ஆமா. ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு நேரடியாக ம். எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். ஆமா, அது முன்னாடி தாப்பின்னு வச்சிருந்தாங்க. அது ம் அது கைவிட்டுட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. ம் ம். அது நிறுத்தம் முடிவுக்கு வந்தது. ம் ஒரு இல்ல, ஒரு அதான், அதாவது ஆர்டினரி நியூஸ் கூட இதை வச்சு ட்விஸ்ட் பண்ணும்போது போருடைய அடிப்படையில ஏதோ நாமும் அதாவது இன்னைக்கு இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் ஆக்டிவாக இந்த போர்ல ஈடுபட்டதுன்னா ம். நம்மளுடைய நியூஸ் சேனலுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும்னு தோணுது. அதான்.
இப்போ ஏன்னா அதான் இப்போ அவங்களுக்கு நம்ம இந்த அறிமுக உரையில நம்ம எடுக்க நினைச்சது என்னன்னா, இந்த மாதிரி மனிதர்களுடைய உணர்வுகளோட விளையாடக்கூடிய விஷயம் போருக்கு தாண்டி அதை அதை எக்ஸாஜரேட் மட்டும் சொல்ல வரல. இதை ஒரு சமூகத்தின் நினைவாக சோஷியல் மெமரியாக மனிதனை பதிய வச்சு அதுல ஒரு ஒரு கருத்தை உருவாக்குறாங்களோ. இப்போ நீங்க நம்ம இது தயாரிப்புக்காக பேசிட்டு இருக்கும்போது சொன்ன ஒரு கருத்து தான் மதங்கள் போரை உருவாக்குது அப்படிங்கிற கருத்து ஒரு தட்டையான ஒரு வாதமா இருக்கு. ம் ஏன்னா மதங்கள் போரை உருவாக்குறதுக்கான ஒப்பீனியன் தானே தவிர அது அது அவங்க சொல்ற மாதிரி எவிடன்ஸ் பேஸ்டு கூட கிடையாது. ஏன்னா ஒரே ஆள் சர்ச்சுக்குள்ள நுழையிறோ, மசூதிக்குள்ள நுழையிறோ, கோயிலுக்குள்ள நுழையிறோ 100 பேர் போனாங்கன்னா 90 பேர் வந்து அமைதி வேணும், போர் வேணாம்னு கும்பிட்றோன்னா கூட இருக்கலாம். 10 பேர் நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் ஜெயிக்கணும் போர்ல கூட ஒத்துக்கலாமா இருக்கும். இதெல்லாம் எப்படி ஒரு தட்டையான விவாதமா மாத்துனாங்கங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டியது. இந்த நரேஷன், இந்த போருக்கு ம் மேல ஏற்படுத்தி இருக்கிற நரேஷன்ஸ் எல்லாம் என்னென்னு அறிமுகப்படுத்திட்டு அந்த நரேஷனை பிரேக் பண்ண ஆளுமைகள் யார் யாருன்னு இந்த சீசன் முழுக்க பார்க்கலாமான்னு யோசனை வருது. இவங்க போருடைய அவசியத்தையும் தேவையும் செட் பண்ண நரேஷனுக்கு எதிராக வேலை செஞ்ச பீஸ் மேக்கர்ஸ், பேசிஃபையர்ஸ், அரசியல் தலைவர்கள், கலாச்சாரம், பண்பாடு, எழுத்து, கலை இலக்கியம் எல்லாம் அந்த வெவ்வேறு துறையில் இருந்தவங்க, அறிவியலாளர்கள், ஆன்மீகவாதிகள் எல்லாமே போருக்கு எதிராக நிறைய பேர் செயல்பட்டிருக்காங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. இன்றைக்குமே திக் நாட் ஹான் எந்த அளவுக்கு நமக்கு போர் சம்பந்தமான விஷயங்கள்ல எடுத்து எடுத்து பேசுகிறோம், அதே மாதிரி இப்போது பீஸ் வாக்குன்னு சொல்லி அத்தனை பேர் வந்து சில ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தே இருக்காங்க இல்லையா. ஒரு ம் ட்ரம்ப் இருந்தா 10 பீஸ் வாக்கர்ஸ் உருவாக தான் செய்கிறாங்க. நிச்சயமா ஆனா எதை நம்ம ஹைலைட் பண்றோன்றது, எதை வைத்து அச்சமூட்டுறோன்றது தான் அவங்களோட தேவையா இருக்கு. இப்ப நம்ம ஹிரோஷிமா வார்லயே வாரை விட முக்கியமான பிரச்சனை எதுன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, வார பதிவு பண்ணுதுங்கிறாங்க. அந்த நியூக்ளியர் பாம்ப வந்து இன்னொரு ஃப்ளைட்ல போய் அது மேலேருந்து கீழே விழுந்து என்ன மாதிரியான சேதாரங்களை ஏற்படுத்துன்னு பதிவு பண்ணி, அதை எல்லா நாடுகளுக்கும் பிரகடனப்படுத்தி, அந்த டெஸ்ட் மாரி தானே. அந்த டெஸ்ட்ட நாங்க ஷோ பண்ணி காட்டுறது. இந்தியாலுமே நம்ம அது மாதிரி நியூக்ளியர் டெஸ்ட்லாம் வச்சுட்டு புத்தாஸ் ஃபைல்ஸ்லாம் பண்ணோம் இல்லையா? அதெல்லாம் அபத்தத்தின் உச்சம் தான். அது இந்தியா பண்ணாலும் சரி, அது எப்படியாப்பட்ட அரசியல் தலைவர்கள் பண்ணாலும் சரி, அது தவறான விஷயம் தானே. அதே தான் அவங்க ஹிரோஷிமால பண்ணும்பொழுது, அந்த எப்படி இந்த குண்ட போடுறோம், எப்படி இந்த குண்ட வெடிக்குது, அதனால எவ்வளோ அளவுக்கு அது சேதம் ஏற்படுத்துது, எவ்வளோ அளவுக்கு நெருப்பையும், புகையும் வெளிப்படுத்துது, இத பதிவு பண்ண சொல்லி, அத இன்னொரு ஃப்ளைட்ல போயி துல்லியமா வீடியோ எடுத்து பதிவு பண்ணது தான் இன்னைக்கு நம்ம நினைவுகள் இருக்கு. ஹிரோஷிமா வார் அப்படின்னு சொன்னதுமே 2, 3 ஃபோட்டோஸ் தான் நம்ம நினைவுக்கு வரும். நெறைய ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்க்குறவங்களா இருந்தா, அந்த ஒரு பெண் குழந்தை வந்து நிர்வாணமா ஓடி வர ஃபோட்டோ. அது உலகத்த அசைச்சு பார்த்த ஒரு ஃபோட்டோவ அது பார்க்குறோம். வியட்நாம் வியட்நாம் போர் நாப்பாம் சம்பந்தம். போட்டது வியட்நாம்ல. ம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த நியூக்ளியர் வாரோடைய அந்த புகை தான். ம் அத இது பண்ண மஷ்ரூம் ஆமா அந்த மஷ்ரூம். இங்க ம் எப்படி புத்தா ஸ்மைலோ அங்க மஷ்ரூம். அது மாதிரி எனக்கு என்னமோ இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ல யாரு பெரியவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த நிறுவனங்கள் பண்ணக்கூடிய ஒரு இன்டியூஸ்டு மெமரியை கிரியேட் பண்றாங்களோ, எல்லார் மனசுலயும் வேணும்லே சில விஷயங்கள நினைவுல பதிய வைக்கிறதுக்காகவே இந்த போரை பண்றாங்க கூட தோணுது. அதனால காலகாலமா மனுஷன் போர் பண்ணியிருக்கான். போருக்கு எதிரா செயல்பட்டவங்க இருந்திருக்கிறாங்க. அது புத்தர் காலத்துல இருந்தே நமக்கு அந்த பதிவு பண்ணப்பட்ட வரலாறு இருக்கு. போருக்கு எதிரா அவர் பேசுறது, அதுக்கப்புறம் அசோகர் கைவிடுறது, அப்படின்னு நம்ம கதைகளா படிச்சாலும் சரி, எக்ஸாக்ட் ஸ்கிரிப்டர்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி, நமக்கு அன்னையிலேருந்தே போருக்கான எதிர்வினை ஆற்றியவர்கள். போர் வேணாம்னு சொன்னவங்க எதிர்வினை ஆற்றியவர்கள் கருத்து ரீதியாக களத்துல போய் பல்வேறு வழிகள்ல சொல்றேன். அமைதியை பத்தி பேசினவங்க உருவாகியிருக்கிறாங்க. அதுதான் இந்த சீசன் முழுக்க பேசப் போறோம். வெவ்வேறு ஆளுமைகள், வெவ்வேறு மூவ்மெண்ட்ஸ், செயல்பாடுகள், வெவ்வேறு கருத்துக்கள் போருக்கு எதிராக எப்படி உருவாச்சு, அதை எப்படி விதைச்சாங்க மனிதர் மனத்துலன்றத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த அறிமுகத்துல மிக முக்கியமான நரேஷன்ஸ்லாம் நம்ம பிரேக் பண்ணிட்டு அதுக்குள்ள போலான்றது தான் என்னோட யோசனையா இருக்கு. அப்படி முதல் நரேஷன் நான் சொல்ல மட்டும் செஞ்சேன். ஆனா நீங்க அதை கொஞ்சம் விவரிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மதம் போருக்கான தூண்டுதல் கருவி. மதம் தான் மூல காரணம், எபி சென்டர் அப்படின்னு சொல்றது எந்த அளவுக்கு உண்மை, அது எந்த அளவுக்கு பொய் அப்படிங்கிறத முதல்ல ஆராயணும். அது மாதிரி சில விஷயங்களை இந்த அறிமுகத்துல பேசிட்டு, அதை அடுத்தடுத்த எபிசோட்ல நபர்கள் இயக்கினால் பேசலாம். ம்
ம். அதாவது ஆம், தலைவர்கள் ம். இன்னைக்கு நம்ம தலைவர்களை உருவாக்குவது யார்? இந்த மனுஷன்தான் வந்து சிறந்த தலைவர் அப்படின்னு யார் நமக்கு சொல்றாங்க? ம். நான் ரொம்ப நாள் முன்னாடி விவசாயிகள் மத்தியில ஒரு பயிற்சி ஒன்று நடத்தணும். விவசாய சங்கத்தில இருந்து வந்த குழுக்கள், ம். ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க. ம். தமிழ்நாட்டில் தான், அஹ், தரங்கம்பாடி பக்கம் நினைக்கிறேன். ம். அங்க ஒரு பயிற்சி கூடத்தில் நடத்தணும். நாகப்பட்டினத்தை சேர்ந்த பல விவசாய சங்க தலைவர்களோட. ம். அப்போ ம். அஹ், முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பயிற்சி ஒன்று கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு. ம். உங்களுக்கு பிடித்த தலைவர் யார்? ம். எல்லாரையும் அவங்களுக்கு பிடித்த 1, 2, 3 தலைவர்கள் வரைக்கும் இது பண்ண சொல்லி ம். கேட்டிருந்தோம். ம். எல்லாரும் இருக்கிற பிரபலமான தலைவர்களை சொன்னாங்க. ம். கிரிக்கெட் வீரர்கள், சினிமா ம். துறையில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், ம். அரசியல்வாதி எல்லாம். ம். ம். இரண்டாம் கட்டமாக அவங்க கிட்ட தலைமை பண்புனா என்ன, ம். ஒரு ஒரு தலைவர் அப்படின்றவங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கணும் ம். அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு அட்டவணைப்படுத்த சொல்லி சொன்னோம். ம். சிறு சிறு குழுக்களாக அமைத்து அந்த குழுக்கள் முதல்ல அதை அட்டவணைப்படுத்தினாங்க. ம். அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எல்லாருமா சேர்ந்து அதில் எது ம். ஒத்துக்கக்கூடியது எது ஒத்துக்கக்கூடியது இல்லை அப்படின்னு ம். சொல்லி ஒரு 10 பண்புகளை ஒருத்தரும் ம். ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ம். அந்த குறுகிய இதை வச்சுட்டு இப்ப என்ன சொன்னோம், முதல்ல அவங்க போட்டிருந்தாங்க இல்லையா தலைவர்கள் அப்படின்னு. ம். அந்த தலைவர்கள் எல்லாரையும் இந்த 10 ம். பண்புகளை வச்சு நீங்க அஹ், எடை போடுங்க. ம். இதுல எத்தனை தலைவர்கள், இந்த பண்புல எத்தனை பேருக்கு வந்து இது இருக்கு ம். ம். அப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு எவாலுவேட் பண்ற மாதிரி. ம். தலைவர்னு சொல்லும்போது பிரபலமான ஆட்களை பற்றி அவங்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா ஆக்டரோ ஒரு கிரிக்கெட் தலைவரோ பேசினவங்க. ம். ம். அந்த பண்புகள்னு சொல்லும்போது பெரும்பாலும் அமைதியை காக்கிறவங்க, ம். எல்லாரையும் அரவணைச்சு கூட்டிட்டு போறவங்க, ம். எல்லாருக்கும் சேர்த்து வேலை செய்யறவங்க அப்படின்ற மாதிரி தான் போச்சு. ம். அதை அடுத்து அது ம். வந்து அவங்களுடைய அந்த பண்புகளை வச்சு இவங்களை மதிப்பீடு செய்யும் போது ம். ஏறத்தாழ பெரும்பாலும் 80-85% மேல ம். தலைவர்களோட பேரை நீக்கிட்டாங்க. ம். இந்த பண்பு அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு. ம். இந்த ஒரு சின்ன ஒரு பயிற்சி ம். எதுக்காக இது நான் அங்க பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். ம். இந்த சின்ன பயிற்சி எதுக்காகன்னா, நம்ம யாரை ம். தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம், ம். அது எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்கிறோம், ம். அது எந்த புரிதலோட நம்ம பார்க்கிறோம் அப்படின்றத வச்சு பண்ண சொல்லி. ம். இன்னைக்கு பெரும்பாலான நம்மளுடைய தலைவர்கள் எல்லாருமே ஊடகங்களால் முன்னிறுத்தப்படுபவர்கள். ம். இவர் ரொம்ப டெசிசிவா இருக்காரு, ம். இவர் ரொம்ப தைரியமா முடிவெடுக்கிறாரு, ம். இவர் இவ்வளோ வல்லமை படைத்தவரா இருக்கிறாரு, ம். அஞ்சா நெஞ்சர், அது இதுன்னு ம். சொல்லி ம். முன்னாடி எல்லாம் வந்து எங்கேயோ ஒரு போஸ்டர்ல அடிப்பாங்க அல்லது ஒரு ஓரமா சுவர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ம். ஆனா அவங்க எதை ஹைலைட் பண்ணாங்க, எதை முன்னிறுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பண்புகளை முன்னிறுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் ம். ஒரு போர் சார்ந்த அல்லது ஒரு வன்முறை சார்ந்த அதை வந்து ஒரு பாசிட்டிவான ட்விஸ்ட் கொடுக்கறது. ஏன்னா இவரை வந்து ஹம், அடி உதைக்கு அஞ்ச மாட்டாரு அப்படின்னு சொன்னான்னா அது கொஞ்சம் நெகட்டிவா கூட தோணும். ஆமா. எதிரிகளை எதிர்த்து நின்று அனைவரையும் மாய்த்தவர் அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு கரேஜியஸா தோணுது. ம்.
இவர் வந்து அஹ், இப்போலாம் அப்படிலாம் மைத்த வர்க்கத்தை துவம்சம் பண்றது டமால் டுமில் தான். ம் அதான் இது அதாவது எல்லா காலகட்டத்திலையும் ம், எனக்கு தெரிஞ்சு ம், நம்ம அந்த சமீப காலத்துல பார்க்கும்போது ஊடகங்களின் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகம். ம், காலை முதல் மாலை வரை இந்த பர்டிகுலர்லி இந்த வாட்ஸ்அப்பை பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, ம், காலையிலேருந்து இரவு வரை நான் ஸ்டாப்பாக அதில் ஏதோ ஒன்று வந்துட்டே இருக்கு, உங்களை போட்டு தாக்கிட்டே இருக்குன்னா அதில் 80% இதில் வந்து அமைதி சார்ந்த விஷயங்கள் வரலன்னு நான் சொல்ல மாட்டேன். ம், ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் இன்னைக்கு தொழில்நுட்பத்தை சார்ந்து மற்றும் இதை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாமே ம், அந்த ஊடகத்தை வச்சு அதிலிருந்து வரக்கூடிய ஒரு இதுதான் நமக்கு அதிகமாக இருக்கு. அதனுடைய தாக்கம் தான் மிக அதிக அளவில் இருக்கு. ம், அந்த தாக்கம் அதிகமாக இருப்பதனால் ம், நமக்கு வந்து ஆஹ், நாம எதை விரும்புகிறோம் ஒரு தலைவர்கிட்ட இருந்து, ம், எப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு தேவை ம், அப்படின்றதே வந்து நமக்கு தெரியல. ம், அதை வந்து நம்ம இவங்க வந்து அந்த தலைவரா இல்லையா அப்படின்றத தாண்டி அவங்க ம், சொல்றவர்களை தலைவர்னு நம்ம ஒத்துக்கிறோம். ம், ஸோ அப்போ உங்க கேள்விக்கு வருவோம். ம், நாம வந்து அப்ப அமைதியை பத்தி யாருமே பேசலையா, அமைதியை பத்தி யாருமே பண்ணலையா, அப்படி ம், பேசினவங்க இல்லையா, ம், அதே சமயம் மதங்கள் தான் அதை உருவாக்குதா அப்படின்னா, ம், எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த மதமும் வந்து அன்பையும் இதையும் தான் எல்லா மதமும் முன்னிறுத்துது. ம், ஆனா அந்த மதங்கள்லையும் ஏதோ ஒரு சில தலைவர்கள் நம்ம ம், மதத்தை தவிர மற்ற மதங்களை சேர்ந்தவனா கொலை பண்ணலாம், வெட்டலாம், அது இதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் இல்லை. ம், ஆனா நீங்க சொன்ன மாதிரி 100 பேர்ல வந்து ஒருத்தர் அது மாதிரி இருப்பார். அந்த ம், ஒருத்தரை வந்து தலைவர்னு முன்னிறுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ம், அன்னைக்கு இருக்கக்கூடிய வணிகர்கள் மற்றும் அன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பவாதிகள். ம், கன் பவுடர் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து, நியூக்ளியர் ம், பவர்ல இருந்து ஆரம்பிச்சு, ம், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும், ம், எல்லா புதிய தொழில்நுட்பத்தை, ஏன்னா அம், இன்டர்நெட் தெரியும் இல்லையா நமக்கு. ம், இன்டர்நெட் வந்து ஆரம்பிச்சது யூனிவர்சிட்டிஸ்க்கு மத்தியில கம்யூனிகேஷனுக்காக ஆரம்பிச்சாலும், ம், நான் இன்டர்நெட் வந்த காலத்துல சொல்றேன், முதலில் அது துவங்கும் போது ம். அஹ், ம், அதற்கு மிக அதிக அளவில் ஆராய்ச்சிக்கும் அதற்கு உதவி பண்ணது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், அமெரிக்கன் கவர்மெண்ட். ஆமா. இன்னைக்கு அதே போல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம சொல்லக்கூடிய நுண்ணறிவு அப்படின்னு சொல்றோம், இதை வந்து மிக அதிக அளவு அதில் இன்வெஸ்ட் செய்யக்கூடிய நிறுவனம் ம், அமெரிக்காவின் போர். இப்போ அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்னு கூட அவங்க சொல்லலை, இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னே பேர் வச்சிருக்காங்க. ம், ட்ரம்பினுடைய ம், ம், எதுக்கு தேவையில்லாம பொய் சொல்லணும், நாம வந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நாம வந்து போர் பண்ணல, நம்ம போர்ல தான் பெரும்பாலும் இந்த துறை ஈடுபட்டிருக்குன்றதுனால பாதுகாப்புன்னு பொய் சொல்ல வேண்டாம், நேரடியா உண்மையே சொல்லுவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவரு வந்து ஒரு அடிக்கடி இந்த மதுரை வடிவேல் ஜோக்கு மாதிரி பாதுகாப்புன்னு சொன்னாலே நம்ம பாதுகாப்பற்று இருக்கணும்னு முடிவு பண்ணிடுவாங்க, அதனால பாதுகாப்பை தூக்கிடுங்க. பாதுகாப்பை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்னே பேர் வாரன்னு வச்சிருக்காரு. போடுங்க. போருக்கான துறை அப்படின்னு. அப்ப போரே ம், இல்லைன்னா அந்த துறைக்கு வேலையே இல்லையே. அதான். போர் புரிவது ஒன்றே வந்து ஒரு துறையாக வச்சிருக்கக்கூடிய ஒரே வல்லரசு நாடு அமெரிக்கா. ம், இந்த ஒரு காரணத்துக்காகவே அந்த நாட்டை மக்கள் வந்து இந்நேரத்துக்கு ஐநா சபை போன்ற இடங்கள்ல இருந்து அதுல பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல இருந்தாவது அமெரிக்காவை இந்நேரத்துக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அவங்க வந்து நீக்கி இருக்கணும். ம், ஏன்னா ஐநா சபை உருவாக்குனதே இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறமா ம், உலக அளவுல போர்கள் மிகப்பெரிய அளவுல வரக்கூடாது அப்படின்னு. ம், அப்படி இருக்கையில ஒரு வல்லரசு நாடு, உலகத்துல மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு வல்லரசு நாடு, அது ம், வந்து போருக்கான ஒரு துறை வந்து போருக்கு அப்படின்னு அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னா, ம், அந்த ஒரு காரணத்தை வச்சு ஐநா சபையுடைய பர்மனன்ட் மெம்பர்ஷிப்ல இருந்து அமெரிக்காவை நீக்கி இருக்கணும், அல்லது ம், அமெரிக்காவை அந்த ஐநா சபையில இருந்து நீக்கி இருக்கணும். ம், இன்னி வரைக்கும் அது யாருக்கும் அந்த அளவுக்கு கேள்வி எழுப்புற அளவுக்கு யாருக்கும் தைரியம் இல்லாம போனதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ம், ம், ஸோ நாம வந்து அந்த
மதங்களை வந்து இப்போ அஹ், இப்படி சித்தரிப்பது அப்படின்றது ம். ரெண்டு விதத்துல நடந்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். ம். ஒண்ணு, ஆய்வாளர்கள், ம். எழுதுபவர்கள், ம். அஹ், வரலாற்று ரீதியாக எழுதக்கூடிய வரலாற்று ம். வல்லுனர்கள், ம். இவங்க எல்லாருமே வந்து ம். பெரும்பாலும் யூனிவர்சிட்டியில இருந்து வந்தவங்க எல்லாருமே ம். அன்றைய ஆதிக்க அரசியல்வாதிகளோ, அன்றைய ம். ஆதிக்க என்ன சொல்றது, பணக்காரர்கள் அல்லது பணம் படைத்தவர்களோ, ம். இவங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை அற்று தான் இருந்திருக்காங்க. ம். எதிர்க்கிறதுக்கு தைரியம் இல்லாம தான் இருந்திருக்காங்க. ம். அதனால அவங்க வந்து வரலாற்று எழுதும்போது கூட ம். வரலாற்று அடிப்படையில் எல்லாவற்றுக்கும் காரணம், ம். எல்லா போருக்கும் காரணம் வந்து மதங்கள் தான் ம். அப்படின்ற விதத்துல சித்தரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இதையே கேள்விக்குட்படுத்தணும் நம்ம. இது எப்படி வந்து ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள், ஏன்னா மத தலைவர்களுடைய வார்த்தைகள் எடுத்து படிச்சீங்கன்னா ம். எங்கெல்லாம் நமக்கு உண்மையாக அவங்க பேசினது இருக்குதோ அதையே வந்து மாத்தி எழுதுறதுக்கான ஒரு முயற்சியும் நடந்திருக்குது. ம். ஆனா அந்த எழுத்துக்களை எடுத்து படிக்கும்போது எந்த தலைவரும் எந்த ஒரு மதத்தை உருவாக்குனவரும் வந்து ம யாரையோ ஒருத்தர் அழிச்சு தான் நம்ம வந்து நம்ம மதத்தை நிர்வா நிர்வகிக்கணும்னோ அல்லது அதை வந்து இன்னும் ஸ்தாபிக்கணும்னோ யாருமே சொல்லல. ம். இன்ஃபேக்ட் இன்னும் கூட கொஞ்சம் டீப்பரா போய் பார்த்தோம்னா எந்த மதத்தை நம்ம வந்து கடவுளாக யாரை பாவிக்கிறோமோ அல்லது தூதராக யாரை பார்க்கிறோமோ அது மாதிரி பேசினவங்க யாருமே வந்து ம். மதத்தை இப்படி ஸ்தாபனம் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு எந்த விதமான ஒரு ஒரு நியதியும் நம்மளுக்கு கொடுக்கல. ம். எப்படி பிராக்டிஸ் பண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ம். அது கடைபிடிக்க வேண்டிய நியதிகளை தான் வந்து சொல்லியிருக்காங்களே தவிர அதற்காக ம். அடுத்தவங்களை வந்து ஒட்டுமொத்தமாக இது பண்ணுன்றது வந்து எங்கேயுமே வந்து நமக்கு பெரிய அளவில் சொல்லப்படலை. ம். அதுக்கப்புறம் அதை திரிச்சு எழுதுனது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறது, அது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துவ மதத்தில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு அரசர் தான் அதை வந்து பைபிளாக மாத்துறாரு ம். இல்லையா? ஸோ ம். இந்து மதம்னு எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ம். நமக்கு வந்து பல்வேறு காலகட்டங்கள் பல்வேறு பேர் எழுதியிருக்கிறாங்க. அது எதையுமே ஒத்துக்கணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை. ஒரு புத்தகத்தை தழுவிய மதம்ன்றதே இங்க இல்லை. இது ம். 1000 மதங்களின் சங்கமம் தான் அது. அது வந்து அஹ், ஒவ்வொன்றும் தனித்தனியாக, ஏன்னா வைணவமும் சைவமுமே தனித்தனி மதமாக பார்க்கப்பட்டது இங்க. ம். ஸோ அதற்கு இடையில போர் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனா அதற்கு இடையில அமைதி இருந்துச்சா? இப்ப நம்ம ம். ஊர்கள்ல எடுத்தோம்னா கூட சமீப காலங்கள்ல ம். கழுவேற்றினார்கள், கொலை செய்யப்பட்டார்கள் அப்படின்ற அந்த ஒரு மதங்களுக்கு இடையேயான அந்த ஒரு போரை வந்து ம். மையப்படுத்தி வரக்கூடிய புத்தகங்களோ அதற்கு எதிர்வினை எழுதுபவர்களோ வந்து ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இது ம். அது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ம். இந்த வன்முறையை இந்த காலத்துல நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. ம். இப்ப நான் வந்து ஒரு வைணவர், வைணவர்கள் கொல்லப்பட்டார்கள் சைவர்கள் அப்படின்னு ஒரு எங்கேயோ ஒரு வரலாற்றுல ஒரு மூலையில படிச்சுட்டேன்னா, ம். ஐயோ என் மக்களை கொன்று விட்டார்கள் அந்த காலத்துல இந்த சைவர்கள், ம். அதனால இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் எல்லாம் என்னுடைய எதிரி அப்படின்ற ம். மாதிரி தான் வந்து வரலாற்று ஆசிரியர்களாலே இந்த புனைந்து எழுதப்படுகிறதே தவிர, ம். அது மாதிரி செய்தான்னா சரி, அது ஒரு ஒரு காலகட்டத்தில் நடந்தது. மேபி ம். இன்னும் 50 வருஷத்துக்கு நடந்திருக்கலாம், 30 வருஷத்துக்கு நடந்திருக்கலாம், 100 வருஷத்துக்கு கூட நடந்திருக்கலாம். ம். ஆனா பல நூறாண்டுகள் அமைதியாக இருந்தாங்களா இல்லையா ரெண்டு பேரும்? ம். அதையே நம்ம எழுத மறுக்கிறோம். ஸோ ம். நம்ம எதை நோக்கி போறோம்? ஒரு சமூகமாக, ஒரு நாடாக, ஒரு நாகரீகமாக எதை நோக்கி போறோம்? வினோபா, இப்போ சமீபத்தில் நான் வினோபா ஆசிரமம் போயிட்டு வந்ததுனால அவருடைய புத்தகங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வாசிச்சுட்டு இருந்தேன். பயணத்துல ம். வாசிச்சுட்டு இருந்தேன். அதுல ஒரு இடத்துல அவரு பாயிண்ட் அவுட் பண்றாரு. அமைதியை பத்தியும் அஹிம்சையை பத்தியும் பேசும்போது ம். அவர் சொல்றாரு, காந்தியை கொலை பண்ணிட்டோம். ம். காந்தி இறந்ததுக்கு அப்புறம் தேசிய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசுறத நான் கேட்டுட்டு இருக்கிறேன். ம். அப்போ இவர் ராஜேந்திர பிரசாத் முதல் ஜனாதிபதியா இருக்கார் இல்லையா? ம். அவர் ஒரு கூட்டத்துல பேசும்போது சொல்றாராமா, ம். இன்னைக்கு எந்த நாடும் வந்து
அஹ், ஆயுதப்படையும் ஆயுதங்களும் இல்லாமல் எந்த நாடும் இன்னைக்கு செயல்பட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ம். அதை ஆமோதிக்கிற மாதிரி நேருவும் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் நம்ம அமைதி காக்கணும்னாலே நம்மளுக்கு ஆயுதப்படைகள் தேவைன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. ம். இதை சொல்லிட்டு வினோபா சொல்றாரு, தவறு இங்க தான் பண்றோம். நம்ம தலைவர்கள் வந்து அஹ், அமைதி வழியை தவிர்த்து ம். வன்முறை வழியை ஆமோதிக்கிற மாதிரி இது மாதிரி பொது இடங்கள்ல பேசுறது தவறு அப்படின்ற கருத்து வர மாதிரி அவர் ஒரு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருக்காரு. ம். ஸோ இது அவசியம் இல்லைன்னு சொல்லல, ம். தேவைப்படலாம். ஆ. அதற்காக அதை ஆ. முன்னிறுத்தி இப்போ நம்மளுக்கு இந்த டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்னு சொல்லி, டிஃபென்ஸ் ம். காரிடார்னா என்ன? அதை வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷன். நீங்க ம். ஆயுதம் உற்பத்தி செய்வதை எப்படி ம். நீங்க வந்து ஒரு நாடே அதற்காக வந்து பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி நடத்த முடியும்? ஆமா. இப்ப அடானி வந்து இங்கிருந்து ட்ரோன் உற்பத்தி பண்ணி பாலஸ்தீனிய குழந்தைகளை தினம் தினம் கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டுக்கு நாம வந்து இங்கிருந்து அனுப்புறோம் அப்படின்னு இங்க ஒரு செய்தி படிச்சதாக ஞாபகம். ஆமா. ஏன்னா அதற்கான ட்ரோன்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகின்றன அப்படின்னு. ஆ. அப்போ அதை செய்வது வந்து அது பெருமையாக கருதுறாங்களா? அந்த ம். தொழிற்சாலைகளில் வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய குழந்தைகளை கொலை செய்வதற்காக நாம வந்து இதை உற்பத்தி பண்றோன்ற ஒரு பெருமையோட வேலை செய்யறாங்களா? ம். அவங்களுடைய எப்படி இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த உணர்வு எப்படி இருக்கும்? இப்போதான் எனக்கு செகண்ட் நரேஷனும் இதுல பில்டு கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். தொழில்நுட்பமே தவறா, இல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வியாபாரிகள் தவறா அப்படிங்கிறதும் ஒரு இருக்கு இல்லையா? இப்போ ம், நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு டெக்னாலஜியை வந்து மெசேயா மாதிரி பார்க்குற மனநிலை நமக்கு இருக்கு. ம், எக்கனாமிக்ஸே ஒரு அதாவது திரைக்கடல் ஓடியும் திரையும் தேடு, எதை பண்ணி வேணா பொருள் சேர்த்துக்கோ, இப்படியோ ஒன்று உழைப்பின் வழியா வந்தாலும் சரி, ஏதோ ஒன்று பொருளை சேர்த்துட்டு நாய் விற்கிற காசு கொலைக்காக போகுது அப்படின்னு, அது தத்துவார்த்த நூலாக இருந்தாலும் சரி, பழமொழியாக இருந்தாலும் சரி, பணத்தை கொஞ்சம் குளோரிஃபை பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஏன்னா பணம் ஒரு வகையான அதிகாரம்ன்றதுனால. அப்போ டெக்னாலஜியே தப்பா? இல்ல டெக்னாலஜிய பயன்படுத்துற சாமானியர்கள்கிட்ட இருந்து அந்த தவறு உருவாகுதா? இல்ல டெக்னாலஜி வியாபாரிகளுக்காக தன் திசைய மாத்திக்கும் பொழுது, பயன்பாட்டிலிருந்து இன்னும் கொஞ்சம் மேல போய் அது பவர உருவாக்குற அது வியாபாரமா மாறுறப்போ, இப்ப நீங்க சொன்ன மாரி அதானி, இப்போ ட்ரோனுங்கிற டெக்னாலஜி எத்தனையோ விஷயங்கள நம்ம மறுத்திருக்கோம். எத்தனையோ விஷயங்களுக்கு ஆதரவா இருக்கா என்னன்னு நம்ம பேசிட்டே தான் இருக்கிறோம். ட்ரோன் முதல்ல இங்க அவ்வளோ ஃபேமஸ் போறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ட்ரோன்னால நடக்கக்கூடிய அபத்தங்கள் தான் அதிகமாகுமே தவிர, அதனால மனிதர்களுக்கு பயன்பாடு ரொம்ப கம்மி அப்படின்னு தொடர்ச்சியா பதிவு பண்றோம். அது விவசாயத்தில நம்ம தனியா பேசியிருக்கோம். போர்ல பேசியிருக்கோம். பிரைவசி பிரீச்ல பேசியிருக்கோம். நிறைய விஷயங்கள்ல நம்ம வியாபாரத்தில வேகமான வணிகத்த அமேசான் வந்து ட்ரோன் வழியா பண்ணும்பொழுதும், மெடிக்கல் எமர்ஜென்சிய ட்ரோனுக்கு மாத்தும்பொழுதும் இருக்கக்கூடிய அபத்தங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா, அந்த தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய தனிநபர காட்டிலும், வியாபாரிகள் வந்து அந்த தொழில்நுட்பத்த தங்களுக்கு ஏத்த மாரி வளைக்கும் பொழுது நடக்கிற விஷயம். இது ஒரு எப்படி பார்க்கலாம்? தொழில்நுட்பத்தை மெசையா மாரி பார்க்கக்கூடியவங்க இருக்காங்க. ஏன்னா, சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு தொழில்நுட்பத்தை முடிச்சு போடுறவங்க நெறைய பேர் உருவாயிட்டாங்க இப்போ. நரேட்டிவா. ஆக்சஸிங் பியூரோகிராட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பிரிவிலேஜ்ன்னு நம்ம ஃபீல் பண்றோம். அல்லது அது ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம ஃபீல் பண்றோம். எப்படியோ அ கல்வி கற்றதின் பலனே அதிகார தலங்கள முட்டி பார்க்கறது தான் அப்படின்னு இன்னைக்கு நெறைய மேடைகள்ல பேசுறாங்க கல்வியாளர்கள். ம். அதிகாரத்தை அடைவது தான் கல்வியினுடைய அடிப்படை இது அதிகாரத்தை கொண்டு நீ என்ன செய்ய முடியும்ன்ற அதிகாரத்தை எட்டணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் அந்த அதிகாரத்த ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாவும், ரொம்ப மேம்போக்காவும், சூப்பர்ஃபிஷியலாவும் பார்க்குற பார்வையா பார்க்குறோம் இல்லையா? அது மாரி தொழில்நுட்பத்த மெசையாவா பார்க்குற பார்வை என்பது ஒரு பக்கம். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய வணிகர்கள நம்ம எதுவுமே கண்டுக்கிறது இல்ல அப்படிங்கிறது. இந்த நரேஷன இல்ல இந்த மித்த எப்படி பார்க்கலாம், உடைக்கலாம்? தொழில்நுட்பம்ன்றது மனித வரலாற்றில் கருவிகளை உற்பத்தி செய்வது அவ்வளவுதான். ம். நாம செய்யக்கூடிய வேலைக்கு ம். உதவியாக இருக்கக்கூடிய கருவிகளை கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை மனிதர்களுக்கு எப்பவுமே உண்டு. ம்.
அதற்கான திறனும் அதற்கான அறிவும் மனிதர்களுக்கு என்னைக்குமே தொடர்ந்து இருந்திருக்குது. ம் தொடர்ந்து நாம செஞ்சுட்டே தான் இருக்கோம். ம் முதல்ல நம்ம சக்கரத்தை கண்டுபிடிச்சது அன்னியிலிருந்து, உரலை கண்டுபிடித்த அன்னியிலிருந்து, அம்மி உரல்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும். ம் ஆனா அந்த தொழில்நுட்பமானது மனிதர்களுக்கு உதவியாக இருக்கிற வரைக்கும் சரி. ம் எங்க அது மாறுதுன்னு பார்க்கும்போது, ம் வேகமாக அதனை பெரிய அளவில் உற்பத்தி செய்து ம் அதிலிருந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு காமர்ஸ் என்டர் ஆகுது இல்லையா? ம் அதுல தான் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அஹ், அதாவது என்னன்னா, நீங்க ஒரு தொழில்நுட்பத்தை உங்களுடைய ஊர்ல உங்களுடைய சமையலுக்கு உங்களுக்கு தேவையான விதத்துல உருவாக்குறதுக்காக நீங்க வந்து பண்றீங்க. ம் அதை ஒருத்தர் ஐடியாவா எடுத்துட்டு ஆ உலகத்துல இருக்க எல்லாரும் சமைக்கிறதுக்கு இதை வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு அதை மாத்துறாரு. ம் அப்போ வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு விதங்களில் சமைப்பவர்களுக்கு இது ம் அவசியம் இல்லாமல் இருக்கலாம். ம் அவங்களுக்கு இதை வந்து எடுத்துட்டு போய் கொடுக்கறதுன்றது வந்து இந்த அந்த இது மாதிரி, இப்போ அந்த மைக்ரோவேவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஹாட் ஆம் பிளேட். ஆமாம் அந்த மைக்ரோவேவ்ல சமைக்கிறதுன்றது வந்து இந்திய உணவு வகைகளுக்கோ இந்திய சமையலுக்கோ சற்றிலும் ஒத்து வராத ஒரு விஷயம். ம் பல நேரங்களில் அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் இது வந்து ஒத்து வராது. ம் ஆனா அது வரணுன்றதுனாலேயே வந்து நம்ம மாற்றி சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ம் அதுல சமையல் செய்யறது வசதியாக அதற்குன்னு சில உணவு வகைகள். அப்ப என்ன ம் ஆகுது? நீங்க மண் சார்ந்தும் அந்த சூழல் சார்ந்தும் அந்த ஊரை சார்ந்தும் இருக்கக்கூடிய விஷயங்களில் மறந்து ம் தொழில்நுட்பம் சார்ந்து நீங்க சமையல் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. ம் ஏன்னா இதுல எனக்கு எது சமைக்கிறதுக்கு வசதியா இருக்குதோ அதை வச்சு தான் நான் சாப்பிடுவேன். ஐ மீன், நம்ம இதுக்கு நம்ம ஆளுங்க இப்போ காரணம் சொல்லலாம். இல்லைங்க எல்பிஜி இல்லைங்க, இப்போ எனக்கு கேஸ் கிடைக்கல, அதனால நான் அது மாதிரி பண்றேன் அப்படின்னு இப்போ நிறைய காரணம் காரணம் இருக்கு. நாங்க வேலைக்கு போனோம், எங்களுக்கு நேரம் மிச்சமாகும், இல்ல, ஏதோ நாங்க ஒரு ரிலாக்ஸ் காரணம் பண்ணோம், ஏதோ வந்துட்டே இருக்கும் சம்திங். காலகாலமா. ஆமா ஆமா. ஏன்னா அடிப்படை காரணம் அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். ம் நம்ம வந்து சூழலுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அப்படின்றது நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் நாம சிந்திக்க தவறுவது தான். சிந்திக்க ம் தவறுவது, சிந்திக்க மறுப்பது. ம் அது சிந்திக்க தவறுவது அப்படின்றது அறியாமையினால இருக்கலாம். ம் அது வந்து யாரும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணல, அது இந்த விதத்துல அதை யோசிக்கணும்னு நான் யோசிக்கல அப்படின்னு சொல்லலாம். ம் அந்த சிந்திக்க மறுப்பதுன்னு இருக்கு இல்லையா, இன்னைக்கு ம் படித்தவர்கள் மத்தியில அதிகமாக இருப்பது சிந்திக்க தவறுவது அல்ல, சிந்திக்க மறுப்பது. ம் அஹ் நீங்க இப்படி ஏங்க யோசிக்கலன்னா, யாருங்க அதெல்லாம் யோசிச்சதுக்கு நேரத்தை வீணடிக்கிறது? ம் யோசிக்கிறதை நேரத்தை வீணடிப்பது அப்படின்ற ம் மாதிரி ம் அந்த ஒரு நிலைக்கு நாம இப்போ தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றதான் ம் உண்மை. ம் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு வந்து இந்த ம் ஒரு பிரச்சனை வந்து மிகப்பெரிய ஒரு ம் இதுவாக மாறுறதுக்கு முக்கிய காரணமே தொழில்நுட்பம் வந்து ஒரு இடத்துல உருவானது, ஒரு விஷயத்துக்காக உருவானது. ம் பல்வேறு ஊர்களில் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்னு ஒரு அதை வந்து ஏதோ ஒரு நன்னடத்தைக்கான ஒரு சர்டிபிகேட்டாக வச்சிருக்காங்க. ம் ஸோ எப்ப வியாபாரம் தொழில்நுட்பத்தோடு இணைகிறதோ, ம் அதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில அந்த இணைதலை ஏற்படுத்துவது வந்து அறம் சார்ந்த ஒரு கேள்வி அந்த இடத்துல இருக்கணும். ம் அதற்கான ஒரு நிறுவனமும் அதற்கான ஒரு இயக்கமும் அதற்கான ஒரு அஹ், என்ன சொல்றது, அதற்கான ஒரு எந்த விதமான ஒரு ஏற்பாடும் சமூக ஏற்பாடும் நம்ம பண்ணல. ம் ஒரு காலகட்டத்துல அந்த சமூக ஏற்பாடு வந்து அஹ், மதங்கள் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ம் ஏன்னா அறநெறி கோட்பாடெல்லாம் வந்து மதங்களிலிருந்து வந்த ஒரு காலகட்டம். எல்லா சமூகத்திலையும் எல்லா சமயமும் அது இருந்திருக்கும்னு நான் சொல்ல முடியாது. ம் அட்லீஸ்ட் சில சமூகத்திலேயாவது அந்த ஒரு இருந்திருக்கும். ம் இது தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்தணுமா கூடாதா ம் அப்படின்னும் போது யாரோ ஒரு மத தலைவர் இல்லையா இது வந்து வன்முறையை தூண்டக்கூடியது, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ம் ஆனா அதற்காகவே வந்து இந்த தொழில்நுட்பத்தை வியாபாரமாக மாற்றும் அந்த வியாபாரிகள் பெரும்பாலானோர் ம் மதத்தை வந்து ஒரு நெகட்டிவாக சித்தரிக்கிறதுக்கு அது மாதிரி எழுதுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ம் ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு அஃப்கோர்ஸ்
அஹ், மதத்தினால இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா? ம் மூட நம்பிக்கை ஏதோ வந்து பெரும்பாலான அந்த மூட நம்பிக்கை அப்படின்னு எழுதினவங்க எல்லாம் எதற்காக சொல்லியிருக்காங்கன்னா, கேள்வி கேட்காம அதை அப்படியே பின்பற்றுறது தான் வந்து ம் மதத்தினுடைய மூட நம்பிக்கை. அதுதான் ம் தவறு. அதனால மதங்களே வேண்டாம்னு சொன்னவங்களும் இருக்காங்க. ம் அந்த மூட நம்பிக்கைன்றது தொழில்நுட்பத்துக்கு மாறும்போது, ம் நவீன தொழில்நுட்பத்துக்கு அதே மாதிரி மூட நம்பிக்கை வைக்கும்போது, ம் மதங்களை எதிர்ப்பவர்கள் நம்ம மத்தியிலேயே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க ம் Facebookஐ திறந்தீங்கன்னா, ம் இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டுல பிரபலமாக எழுதக்கூடிய பல பேரும் ம் மதத்தை எதிர்க்கக்கூடியதை வந்து ஒரு பேட்ஜ் ஆஃப் ஹானர் மாதிரி போட்டுட்டு இருக்கவங்க இருக்காங்க. ம் தன்னை ஒரு நாத்திகவாதின்னு சொல்லிக்கிறதுல மிகப்பெரிய பெருமை கொண்டவர்கள். அது அரசியலுக்காக செய்றாங்களோ, இதுக்காக செய்றாங்களோ. ம் அதே சமயம் வந்து அவங்க கொண்டாடாம கிடையாது. ம் தீபாவளிக்கு நான் புது உடை போட்டுக்கிறேன்னோ, கிறிஸ்மஸுக்கு புது உடை போட்டுக்கிறேன்னோ, அந்த மாதிரி விஷயங்களும் போடுவாங்க. ஆனா ம் மத்த நேரங்களில் இருக்கிற மதவாதிகளையே, தலைவர்களை தூற்றுவதற்கும், அதற்காக வந்து பேசுவதற்கும் வந்து தங்களை நாத்திகவாதின்னு காமிச்சுக்கிறதுக்கும் எழுதுவாங்க. ம் ஆனா அதே ஆட்கள் தான் ம் மிகப்பெரிய அளவுல ம் இந்த தொழில்நுட்பத்தை வந்து ஒரு வர்த்தகத்துக்காக எடுத்து போகக்கூடிய விஷயத்தை ம் பின்பற்றுவதை யாரானும் எதிர்த்தானா உடனே வந்து ஐயோயோ எங்களுக்கு தேவையான வர்த்தக இது வளர்ச்சியை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் பேசுறவங்களும் இவங்க தான். ம் ஸோ இதுதான் மிகப்பெரிய இன்னைக்கு தொழில்நுட்ப வர்த்தகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டெக்னோ காமர்ஸ் இருக்குல்ல. ம் இந்த டெக்னோ காமர்ஸை பின்பற்றுவது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மதமாக மாறிவிட்டது. ம் அதற்கு இருக்கக்கூடிய அந்த பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா? ம் அவங்க வந்து எல்லா மதத்துல இருக்கவங்கள விட அதிகம்னு எனக்கு தோணுது. அதான் சாஸ்வத தன்மையை வந்து தொழில்நுட்பம் எட்டிடுச்சு. ஆமா. தொழில்நுட்பத்துக்கு அழிவு கிடையாது, நித்தியமானது ம். அப்படிங்கிற நிலை. இது வந்து பெரும்பாலும் ஒரு அ ஒரு சுய நலத்தை தாண்டி சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்கள் இவங்க எல்லாம். ம் ம் தன்னுடைய சுயநலம் தான் வந்து முக்கியம் அப்படின்றதுனாலேயே இதை ம் வந்து ஆனா இதற்கு காரணம் நீங்க வந்து இதற்கு வந்து நீங்க காரணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டான்னா, ம் இதனால் நான் எவ்வளவு பயனடைஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு தான் துவங்கும் பெரும்பாலும். ம் அல்லது நீங்க சொன்ன மாதிரி இந்த சமூக நீதியில போயிடும் அது. அது இன்னமும் ம் மோசம். ம் எத்தனை பேர் வந்து பின்தங்கிய ஒரு சூழல்ல இருந்து இதனால வந்து முன்னேறி இருக்கிறாங்க தெரியுமா? ம் அப்படின்னு. ஏன் இது இல்லைன்னா வேற ஏதாவது வச்சு முன்னேறி இருக்க மாட்டாங்களா? அப்படின்னு ம் கேட்டோன்னா, அது வாதம் அல்ல அப்படின்றுவாங்க உடனே. ஸோ அதாவது மனிதர்களை சிறுமைப்படுத்தி, ம் மனிதர்களுடைய முன்னேறணும் அப்படின்ற அந்த ஒரு இதை சிறுமைப்படுத்தி, ம் தொழில்நுட்ப வர்த்தகத்தை பெரிதுபடுத்தும் அந்த ம் முயற்சியில ஈடுபடக்கூடிய நம்ம ம் மக்கள் நெறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு. ம் ஸோ அது வந்து அறியாமலையினால வர்றதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது வந்து வேணும்னே வந்து அதை தங்கள் ம் சுயநலத்துக்காக அத வந்து மேலும் மேலும் இவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நாங்க அவங்கள எல்லாரையுமே சுயநலவாதின்னு தான் சொல்லுவேன். ம் அ அது மாரி ம் சுயநலத்துக்காக வந்து இதை பயன்படுத்தி இதை வந்து ப்ராபகேட் பண்றவங்க ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு நம்மள சுத்தி. ம் அதனாலேயே வந்து நமக்கு இந்த தொழில்நுட்ப வர்த்தகம் அப்படின்றது வந்து அப்ப தொழில்நுட்பமே தவறா அப்படின்னு நீங்க முதல்ல கேட்ட கேள்வி, தொழில்நுட்பம் ம் தவறு கிடையாது. ம் தொழில்நுட்பம்ன்றது காலகாலமாக வந்து கொண்டே இருப்பது. இன்ஃபாக்ட் இன்னைய தேதிக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அது கருவிகள் நமக்கு தொழில்நுட்பன்றது நுட்பமாவும் விரைவாகவும் செய்யறதுக்கு போய் அது எலக்ட்ரானிக்ஸ்க்குன்னு மாறினதே ஒரு ஆச்சரியம் தான். ம். தொழில்நுட்பம்னா இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் நம்ம மண்டையில ஏறி இருக்கு. ஆமா. டெக்னாலஜின்றது அந்த டெக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் வந்த பிறகு தான் டெக் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அவங்க. ம். அதுவே ஒரு சயின்ஸ் மித்துன்னு நினைக்கிறேன் நான். ஒரு ஒரு சயின்ஸ்ல தவறா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற சப்ஜெக்டா தான் பார்க்குறேன். டெக் அப்படிங்கிற வார்த்தை ஐடி மட்டும் தொடர்புடையது, செமிகண்டக்டர் மட்டும் தொடர்புடையதுன்னு மாத்திருக்காங்க இல்லையா? ம். தொழில்நுட்பமாகவும் ம். விரைவாகவும் ஹார்ம்லெஸ்ஸாகவும் செஞ்சுக்கிறது தான் இல்லையா? போக போக அதை அந்த தொழிலை செய்யக்கூடியவனுக்கு லெஸ் ஹார்மா இருக்கணும். அதன் மூலமா சமூகத்துக்கு வந்து குறைவான ஹார்ம் இருக்கணுன்றதா சூழல் உட்பட எல்லாம் சேர்ந்து. இன்னைக்கு பெரும்பாலுமான இப்ப ஒரு இறுதி கருத்தா பதிவு பண்ணிக்க வேண்டியதுன்னா, இடதுசாரி சிந்தனையாளர்கள் நிறைய பேர் வந்து என்னன்னா, தொழில்நுட்பத்த கண்மூடித்தனமா ஏத்துக்கிறவங்களா இருக்கிறாங்க. வலதுசாரி எப்படி ஏத்துக்குதோ அப்படிதான் இந்த சாரிகள்
அடிப்படையிலேயே நிறைய சிக்கல் ஏற்படுத்திக்காங்க. எப்படின்னா தொழில்நுட்பத்தை மெசையா பார்க்குறவங்க எல்லாருமே அஹ், தொழில்நுட்பத்தினுடைய அஹ், நம்ம சொன்ன சோஷியல் ஜஸ்டிஸ் பார்வை, அந்த அந்த பார்வை எங்கே போய் தப்பாயிடுதுன்னா சூழலை கழிச்சிட்டு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய விளைவுன்னு நான் பார்க்குறேன். ம் ஈக்காலஜி சொல்கிறேன் நேரடியாக, சர்க்கம்சன்ஸ் சொல்ல. ஈக்காலஜியை கழிச்சிட்டு இப்போ மனிதனுக்கு பயன்படக்கூடியது அம்மோனியா, எந்த வகையிலையும் மாற்று கருத்தில் நாம் ஒரு நிரூபினே இருந்தால் கூட எக்ஸசிவ் அம்மோனியா வந்து மண்ணில் போடுறதுன்றது மனிதனுக்கு நீண்ட காலத்தில் தொல்லையாகும். மண்ணுக்கும் மற்ற உயிர்களுக்கும் மிக வெகுவாகவே அது தொல்லையா மாறிடுது இல்லையா? அப்போ லெஸ் ஹார்ம் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை கையில் எடுக்கிறது தான் இருக்கிறதுலே புத்திசாலித்தனம், இருக்கிறதுலே பகுத்தறிவுத்தன்மை. எப்படின்னா தனக்கும் பிறருக்கும் லெஸ் ஹார்மை கிரியேட் பண்றது, இல்லைன்னா ஹார்ம்லெஸ்ஸாக வாடுறது. அது ம் தொழில்நுட்பத்துக்கும் அது பொருந்தும். அதனால தான் தொழில நுட்பம் அப்படின்னு சொல்றோம். அது எல்லா தொழிலுக்கும் நுட்பமா செய்யறதுக்கு காரணம் என்ன? அதனால் தனக்கோ அந்த தொழிலில் ஈடுபடுறவனுக்கோ அந்த தொழிலால் உருவான பொருளை பயன்படுத்துறவங்களுக்கோ அசௌகரியங்கள் குறைஞ்சு சௌகரியங்கள் கூடணும் அப்படின்றது. ஆனா இன்னைக்கு இருக்கிற இவங்க சொல்லக்கூடிய இந்த டெக் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாரோ வெகு சிலர் லாபம், சௌகரியம் கூட கிடையாது, லாபத்துக்காக ஒட்டுமொத்த பேரும் அசௌகரியமா இருக்கிறத கண்மூடித்தனமா ஏத்துக்கிறோம் இல்லையா? அதனால தான் அந்த கேள்வியே. மதத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு நரேஷனை உடைக்கணுமோ அதே அளவுக்கு டெக் நரேஷன்ஸை உடைக்க வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இதோட என்னுடைய இறுதி கருத்தா நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பேசுவோம். போர் இந்த சீசன் சம்பந்தமான முழுக்க தொடர்ச்சியா பேசுவோம். பேசுவோம். இந்த ஆமா. சீசன் முழுக்க போரை எதிர்ப்பவர்கள் யார்? அமைதி ம். நம்மை சுற்றி இருக்கிறது. அதை ம். நாம பார்க்கறத நம்மள பார்க்காமல் தடுப்பது எது? ம். ம். ஏதோ போரும் வன்முறை மாத்திரம்தான் உலகத்தில் இருக்கிற மாதிரி அமைதி நம்மை சுற்றி எங்கேயுமே இல்லாத மாதிரி ஆ. நம்மை சிறைப்படுத்துவது எது? ம். இதை ம். பத்தியே நம்ம பேசுவோம். ஓ. நம்ம உலக அளவில் ஒரு போரின் சிறையை இருந்து நாம வெளில வர்றது எப்படி? போர் அதான். மற்றும் வன்முறை சிறையிலிருந்து நம்ம எப்படி வெளில வர போறோம்? அமைதின்றது எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்றத ம். எந்த கண்கள் கொண்டு நாம பார்க்கலாம் அப்படின்றத ம். தொடர்ந்து பார்ப்போம். நன்றி. ம்.